அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று மே 24 என்னென்ன பங்கு சந்தையில் சேல்ஸ் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க ஒரு நியூஸ் சேனல் தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்தியில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக். ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் அவங்கள்ட்டலாம் நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அவங்க முடிடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு. அதுமாதிரி டிஸ்க்ளைமாக சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறது எல்லாமே தவணை செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது. நம்ம சேனல் வந்து முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னோம்னா டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட். 415 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியரில் 9% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் ஓரளவுக்கு ஓகேவான டீசனான ரிசல்ட்டாக இருக்குது. குவார்டர் கோட்டில் 8% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்டர் கோட்டில் டவுன் ஆகிருக்கு. பட் ஈரானியரில் ஓகேவாக இருக்குது. கரண்ட் பேஸ் 665. அடுத்து நம்ம பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து எனர்ஜி லிமிடெட். கரண்ட் பேஸ் 46. 254 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஸோ இது ஈரானியரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 320 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 70 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். பட் குவார்டர் கம்பேர் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. 25% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அடுத்து முஞ்சால் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 36 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 2 கோடி தான் பண்ணாங்க. இப்போ 36 கோடி. ஸோ பல மடங்கு உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. அதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் லாஸ் பண்ணியிருந்தாங்க 23 கோடி. இப்போ 36 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஈரானியர் குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், சேல்ஸ் மட்டும் டவுன் ஆயிருக்கு. இருந்தாலும் கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ் 82. டிவிடெண்டில் 2.5%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 19 செப்டம்பராக இருக்கலாம். கொஞ்சம் டவுட் இருக்குது, கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 563 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 36%. ஸோ ஈரானியரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். குவார்ட்டரில் எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஒரு 2% வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணால். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வழக்கமாக 80 பைசா 90 பைசா தருவாங்க. இப்போ 1 ரூபா தராங்க. ஸோ கரண்ட் பேஸ் 180. டிவிடெண்டில் 1/2%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 5 ஜூன் 2024. செக்டர் வந்து என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. வருஷத்துக்கு 3லேருந்து 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ ஓரளவுக்கு நார்மலான டிவிடெண்டில் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஜிஎன்ஏ ஆக்சல்ஸ் லிமிடெட். குவார்டர்லி ரிசல்ட்டு 17 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 51%. குவார்ட்டரில் 25% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ என்ன தான் கம்பெனி 17 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் போன வருஷம் கம்பேர் பண்ணாலும் சரி, போன குவார்ட்டரில் பண்ணதை கம்பேர் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட் ஆனது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஆனாலும் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ் 409. டிவிடெண்டில் 1/2%. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஹட்கோ சிம்பிளாக சொல்லுவோம். 700 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். ஈரானியரில் 10%. குவார்ட்டரில் 35%. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் குவார்ட்டரில். ஈரானியரில் ஓகேவான ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட் தான். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபா 65 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 258. டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தருவாங்க. அதேமாதிரி என்னென்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகரிச்சனால தான் இந்த டிவிடெண்ட் குறைஞ்சிட்டு, இல்லைனா 50 ரூபா 60 ரூபா இருக்கும்போது கூட இவங்க 2 ரூபா 60 ரூபா 3 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி. ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமானாலும் டிவிடெண்ட் குறைஞ்சிட்டே போகுது. மற்றபடி நல்ல ஸ்டாக் தான் இருந்தாங்க. இப்போ நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு தருவாங்கன்னு கேரண்டி இல்லை. அடுத்தா நம்ம பார்க்க போது ஜெம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 54 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் இப்போ 4% வந்திருக்கு. குவார்ட்டரில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. போன குவார்ட்டரில் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானியரில் மட்டும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபா 30 பைசா. கரண்ட் பேஸ் 130. டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் ஆட்டோ காம்பனண்ட்டு. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3174 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 32%. குவார்ட்டரில் 36%. ஸோ ரெண்டுலேயுமே நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபா 50 பைசா. கரண்ட் பேஸ் 673. டிவிடெண்டில் 1/2%. செக்டர் அலுமினியமில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. டூம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 47 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 30% வந்திருக்கு. குவார்ட்டரில் 21% வந்திருக்கு. ஸோ ஈரானியர் குவார்ட்டரில் ரெண்டுலேயுமே சூப்பரான ரிசல்ட்டு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்டாக தான் அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபா 50 பைசா தான் டிவிடெண்டாக தராங்க. 1800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேருக்கான டிவிடெண்ட். நான் நல்ல பெரிய டிவிடெண்டாக தருவாங்கன்னு பார்த்தேன். பட் ஏமாற்றிட்டாங்க. இதான் ஃபஸ்ட்டு டிவிடெண்டு.
செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரியில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரலாம், இல்லை மேற்கொண்டும் தரலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போது இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் 319 ரூபா கரண்ட் பேஸு 319 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியரில் 21% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. கோட்டில் ஒரு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. 5% விழுந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதுமாதிரி டிவிடெண்ட் 2 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 165, டிவிடெண்டில் 1.25%. செக்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. டொரண்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் 2612 கரண்ட் பேஸு 6 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 21 ஜூன் சொல்லிடுறாங்க கம்பெனி. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இருக்காங்க. 1-2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸ்டோவ் கிராஃப்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 496, 2 ரூபா 50 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1%. செக்டர் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தருவாங்க ஸ்டோவ் கிராஃப்ட். டிடிகே ஹெல்த் கேர் லிமிடெட் 18 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 8%, காட்டன் கோட்டில் 42% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. பட் காட்டன் கோட்டில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு 10 ரூபா வழக்கம் போல். 1464 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸோ டிவிடெண்டில் 1%. செக்டர் டைவர்சிஃபைட் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. நம்ம எல்லாம் எதிர்பார்த்தா கர்நாடகா பேங்க்கோட ரிசல்ட்டு தான். ரிசல்ட் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஷங்கலோன் பார்த்த வரைக்கும். ஏன்னா சேல்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கு. ஈரானியரில் 22% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கோட்டில் 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ 274 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஓவரால் கம்பெனி இந்த காலாண்டில். ஸோ அதேமாதிரி கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ குறைச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம். கொஞ்சம் கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க, நெட் என்பிஏ கூடியிருக்கு. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 3.64 இருந்தது போன குவார்ட்டரில், 3.53 குறைஞ்சிருக்கு. பட் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.55 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 1.58 உயர்ந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். நெட் என்பிஏ வருந்தது. அதுமாதிரி ரிசல்ட்டும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, டவுனாக இருக்குது. அது என்ன ரீசனுங்கிறத சார் தெளிவாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு டிவிடெண்டு 5 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 221, டிவிடெண்ட் 2.5% வருது. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இவங்களும் 30 ரூபா 40 ரூபா இந்த ஸ்டாக்கில் ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, எக்ஸலண்ட்டான டிவிடெண்டு. ஸோ 60 ரூபாவில் வாங்கியிருந்தா கூட நல்ல எக்ஸலண்ட்டான டிவிடெண்டு. ஸோ நான் 60 ரூபாலாம் வாங்கியிருக்கேன் அந்த ஸ்டாக்கை. பட் ஹோல்ட் பண்ணல ரொம்ப நாளைக்கு, அதனால் வருத்தப்படுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் என் அக்கௌண்ட்டில் இல்லவே இல்லை. ஸோ வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஸ்டாக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம சாரோட ஃபேவரட் ஸ்டாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 924, 5 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1%. செக்டர் அயர்ன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஏபிஎம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 62 ரூபா கரண்ட் ப்ரைஸு 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 4.4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 5 ஜூன். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கோல்டே பாட்டில் டெவலப்பர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 514, 4 ரூபா டிவிடெண்டில் 4%. செக்டர் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸ்டார் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் 235 கரண்ட் ப்ரைஸு 4 ரூபா டிவிடெண்ட் வச்சுருக்காங்க. டிவிடெண்டில் 1.4%. செக்டர் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ZF கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்தியா லிமிடெட் 13,570 ரூபா கரண்ட் ப்ரைஸு 17 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 4%, குறைவாக தான் இருக்குது. செக்டர் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2024. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ருஷில் டெக்கோர் லிமிடெட் 312 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, அது 1 மாற்றுறாங்க. 1:10 ஸ்பிட்டு. ஸோ ஒரு ஷேரு 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 10ஆல் ஊற்றிங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. செக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் போர்ட்ஸ் லேமினேட்ஸில் இருக்காங்க. டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஸ்க் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,803, 170 ரூபா டிவிடெண்டாக தராங்க. ஸோ டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 19 ஜூலைன்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்ட். வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தருவாங்க பாஸ்க் லிமிடெட். சேவியட் கோல் லிமிடெட் 15 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 9% வந்திருக்கு. கோட்டில் 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஈரானியரில் மட்டும் ஓகேவான ரிசல்ட்டு. கோட்டரங்கான் ரொம்ப டவுன் ஆகிருக்கு, வருத்தமான விஷயந்தான். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 1461. ஸோ ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். அதேமாதிரி பைபேக்கும் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி பண்ணியிருக்காங்க. 1800 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 450 வச்சுட்டா கூட ஒரு 350 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. ஸோ பைபேக் பண்ணுற குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பைபேக்குங்கிறது லக்கில் தான். நம்ம எல்லா ஸ்டாக்குமே வாங்க மாட்டாங்க. அவங்க தேவையானதை எடுத்துகிட்டு மீதை கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் ரேஷோ ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த டிவிடெண்டு அதேமாதிரி பைபேக் ரெண்டுக்குமான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14 ஜூனு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். பைபேக்லேயே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செக்டர் பார்த்தீங்கன்னா ஜூட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர்.
இது ஒரே ஒரு ஸ்டாக்கு தான். அது மெஜலானிக் க்ளவுட் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 597. 30 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்டு அதோட ஸ்பிரிட்டும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 15 பைசா 10 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ ஒரு பேருக்கான டிவிடெண்டு. அதை நம்ம ஸ்பிரிட்டும் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 5 என்னவா மாற்றலாம். அது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் இருக்குது. ஸோ ஸ்பிரிட்டு டிவிடெண்டு ரிசல்ட்டு 3மே அறிவிக்கிறாங்க வர 30ஆம் தேதி. ஸோ செக்டர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்ட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. இன்றைக்கி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.